தட்டு சூடான உடனே எண்ணெயை ஒவ்வொரு குழியிலையும் தடவணும். எண்ணெயை எவ்வளவு தாராளமா தடவுறோமோ அவ்வளவுக்கு பணியாரம் நல்லா வரும். எங்க தடவுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுக்கிற இந்த மாவை இந்த பணியார தட்டுல ஊத்தணும். சரி, இது என்ன சட்டுக்கத்துல திருப்பி போடுறது? நோ 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 நோ, இத ஊத்தணும். இத திருப்பி போட முடியாது, குத்திதான் புரட்டணும். இதுக்கிட்டே ஜப்பான்கார கண்டுபிடிச்சா குத்துங்க. இந்த பணியாரம் எவ்வளவு நேரத்துல ரெடி ஆகும்? ஒரு 3 minutes இருந்து 5 minutes ரெடி ஆயிருங்க. இந்த பணியாரத்துக்கு எதை தொட்டுக்கிறது? வெரி குட், ஐ லைக் யுவர் क्वेश्चन. இது இனிப்பு பணியாரம், அப்படியே சாப்பிடலாம். கார பணியாரம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு தான் சைட் டிஷ்லாம் தொட்டுக்கணும். சோ ஸ்வீட். சரி கோபாலகிருஷ்ணா, இத காலையில டிபனுக்கு பதிலா சாப்பிடலாமா இல்ல மத்தியானம் சாப்பாடுக்கு பதிலா சாப்பிடலாமா? நோ 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 நோ, இது ஈவினிங் பணியாரம். மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு புது பணியாரம் இருக்கு, அத உங்களுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்றேன். ஐயோ, மத்தியானம் சொன்னோம்னா ஞாபகம் வருது. நான் இன்னைக்கு பணியாரத்துக்கு வர இன்ட்ரெஸ்ட்ல சமைக்கவே இல்ல. அவர் இப்ப சாப்பாட்டுக்கு வந்துருவாரு. அவர் வர வேணாம்னு சொல்லணும். ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டுமா? நோ நோ நோ, நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். அவர் வரக்கூடாது, அவ்வளவுதானே? ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 48380302. ஓகே, ஏன்னா பாடத்தை பாதியில விட்டு போக கூடாது. நீங்க பணியாரத்தை கவனிங்க. ஓகே. மீனாட்சி, திருப்பிட்டேன் பாத்தியா? சூப்பரா இருக்கு பணியாரம். ஏங்க, உங்களை தான் வரவானான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு வந்தா திடீர்னு வந்து நிக்கிறீங்க. பசியோட வந்திருப்பீங்க. கோபாலகிருஷ்ணன் செஞ்ச பணியாரத்தை சாப்பிட்டு பாருங்களேன், பஞ்சு பஞ்சா இருக்கும்.